அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். குளிப்பின் சுன்னத்துகள். குளிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயல்களை கடைபிடிப்பது சுன்னத்தாகும். முதலில் 2 கைகளையும் 3 தடவை கழுவுதல், மறைவான உறுப்பை கழுவுதல், தொழுகைக்கு செய்வது போன்று முழுமையாக உழு செய்தல், தொட்டி போன்றவற்றிலிருந்து குளிப்பதாக இருந்தால் கால் கழுவுவதை குளிப்பு முடியும் வரை பிற்படுத்தி வைக்கலாம். 3 முறை தலையை தண்ணீரால் கழுவ வேண்டும். முடியின் அடிவரை தண்ணீர் செல்வதற்காக முடியை கோதி கழுவ வேண்டும். 5. வலப்பக்கத்தில் தொடங்கி பின்னர் இடப்பக்கம் என்று உடல் முழுவதும் கழுவுவதுடன் அக்குள் காதுகளின் உட்பகுதி, தொப்புள், கால் விரல்கள் போன்றவற்றை தனிக்கவனம் எடுத்து கழுவுவதுடன் கழுவ வேண்டிய உறுப்புகளை உரசியும் கழுவ வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜனாபத்தின் காரணத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கும் போது முதலில் 2 கைகளையும் கழுவுவார்கள். பின்னர் வலக்கையில் தண்ணீர் எடுத்து இடக்கையில் ஊற்றி பிறப்புறுப்பை கழுவுவார்கள். கடைசியில் தொழுகைக்கு செய்வது போன்று உழு செய்வார்கள். பின்னர் தண்ணீர் எடுத்து முடித்த பின் அடிப்பாகங்களில், முடியின் அடிப்பாகங்களில் விரலால் நனைப்பார்கள். அது முடிந்தால் தண்ணீர் எடுத்து 3 முறை தலையில் ஊற்றுவார்கள். தொடர்ந்து உடல் முழுவதும் தண்ணீர் ஊற்றுவார்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். புகாரி, முஸ்லிமின் இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது. பின்னர் 2 கைகளால் முடியை கோதி கழுவுவார்கள். தோல் முழுவதும் நனைந்துவிட்டால் உடலில் 3 முறை தண்ணீர் ஊற்றுவார்கள். புகாரி, முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பு இவ்வாறு உள்ளது. ஜனாபத்தின் காரணத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கும் போது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வருமாறு கூறுவார்கள். கைகளில் தண்ணீர் எடுத்து முதலில் தலையின் வலப்பக்கமும் பின்னர் இடப்பக்கமும் கழுவுவார்கள். பின்னர் 2 கைகளாலும் தண்ணீர் எடுத்து தலையில் ஊற்றுவார்கள். மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதற்காக நான் தண்ணீர் எடுத்து வைத்தேன். நபிகளார் தம் கைகளில் தண்ணீர் ஊற்றி 2 அல்லது 3 தடவை கழுவினார்கள். பின்னர் வலக்கையில் தண்ணீர் எடுத்து இடக்கையில் ஊற்றி பிறப்புறுப்பை கழுவினார்கள். பின்னர் கைகளை நிலத்தில் தேய்த்தார்கள். பின்னர் வாய் கொப்பளித்து நாசிக்கும் தண்ணீர் கொடுத்து தம் 2 கைகளையும் முகத்தையும் கழுவி அதைத் தொடர்ந்து தலையில் 3 முறை தண்ணீர் ஊற்றி கடைசியில் உடல் முழுவதும் ஊற்றினார்கள். பின்னர் சற்று நகன்று பாதங்களை கழுவினார்கள். பின்னர் துடைப்பதற்காக நான் ஒரு துவாலையை கொடுத்த போது அதனை வாங்கவில்லை. கைகளால் தண்ணீரை துடைத்து நீக்கினார்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம், அபு தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா. தொடர்ந்து தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும்.